முஸ்லீம்ஸ் வந்துட்டு அல்லாஹ்வை கும்பிட்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸை கும்பிட்றாங்க, இந்துக்கள் எல்லாருமே பிள்ளையார், முருகன், பெருமாள், அம்பாள் அப்படின்ட்டு நிறைய தெய்வங்களை கும்பிட்றாங்க. இறைவனை நினைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. கடவுளுக்கும் நீங்க உறவு வச்சுக்கோங்க. என்ன உறவு? அண்ணனா நினைச்சுங்க, அப்பாவா நினைச்சுங்க. அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, இது ஓணம்ப்பா அப்படின்னு நீங்க அப்பா கிட்ட கேட்குறீங்களா? அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட நீங்க கேட்கலாம், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குண்ணா, நீ தானே தீர்த்து வைக்கணும், நீ கொஞ்சம் கூட இருக்கிறியாண்ணா அப்படின்னு கடவுளே துணைக்கு அழைச்சிட்டு போங்க. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போறீங்கன்னா அந்த பிரச்சனையை அவரே தீர்த்து வைப்பாரு. ஏன்னா உங்களுடைய எண்ணங்க கடவுளோட ஒன்றுது. ஒரே விஷயம் மட்டும், கணவன் மனைவியை மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா கணவன் மனைவின்னு நினைச்சாலே மனைவி வந்துட்டு கணவனை பற்றியும் கணவன் பற்றியும் மனைவி தப்பா சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு குருவா நினைங்க, குரு நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவார். இப்படி உறவு வச்சுக்கிட்டு அண்ணனா அப்பாவா அம்மாவா நீங்க நினைங்க. இறைவனோட ஒன்றி வாழறதுக்கு உங்களுக்கு மனநிலை ஏற்படும்.